இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மானஸ், எப்படி இருக்கடா தம்பி? போலீஸ கூப்பிட்டியா? 100க்கு டயல் பண்ணியா? என்ன? போலீஸ் விசாரிக்கும் போது நடுவுல வராதீங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க போங்க. நீங்க பின்னாடி வந்துருங்க. இங்க நிக்கிறது என்னோட புள்ள, அவங்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்க பேசிக்கிறோம், நீங்க பின்னாடி போங்க. சொல்லுப்பா, என்னாச்சு? இங்க பாருப்பா, நீ எதுக்கும் பயப்படாத. நான் தான் இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர், சரியா? என்ன உன்னோட மாமான்னு நினைச்சுக்கோ. சொல்லு, என்னாச்சு? அது என்னோட அப்பா என்ன அடிச்சிட்டாரு. அப்புறம் அம்மாவும் என்ன திட்டுறாங்க. இவங்க என்ன விளையாடவும் விட மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு? ராமா வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு. ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஓ நோ. அப்படின்னா இப்ப நான் அங்க போய் தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனையில இருக்கும்போது நாம தான் போய் நம்மளோட உதவி கருத்தை நீட்டணும். அது நம்மளோட கடமை. ஏன் கடமையை நான் செய்யாம இருக்க மாட்டேன். நான் போய் உதவி பண்ணிட்டு வரேன். நானும் வரேன்ப்பா. இல்ல இல்ல இல்ல, யாரும் வரக்கூடாது. இட்ஸ் a very light situation. நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். மானஸ், நீ ஏன் பொய் சொல்ற? அங்கிள் கிட்ட உண்மையை சொல்லு. பொய் சொல்றது தப்புன்னு சொல்லியிருக்கல. மேடம், அவன் உங்க பையன் தான், நாங்க ஒத்துக்கிறோம். அவன் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். சோ பையனை மிரட்டாதீங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா நில்லுங்க. எங்களை பையன்கிட்ட பேச விடுங்க. நான் என்னோட பையனை மிரட்டல, உண்மையை சொல்லுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவ சொல்றது போய். மானஸ், மானஸ், உண்மை என்னன்னு சொல்லு கண்ணா. இன்ஸ்பெக்டர் அங்கிள் கிட்ட சொல்லு. Can I come in? No you can't. ஏய், முதல்ல நீ என் வீட்டுக்குள்ள எப்படி வருவ? எதுக்கே அப்படி தள்ளி விட்டுறீங்க நீங்க? என் வீட்டுல உனக்கு என்னையா வேலை? சொசைட்டிக்காரங்க உள்ள தள்ளிட்டாங்க, இல்லனா நான் ஏன் உள்ள வர போறேன்? வாங்க உள்ள வாங்க. அவங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. எதுக்காக என் வீட்டுக்குள்ள வர? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வருவ? உனக்கு கொன்னுடுவானா, புரியுதா? விடுங்க. என்ன என்ன பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கா இவன்? அட இவன் என்ன இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்களுக்கு என்னதான் ஆச்சு? வேற என்ன பண்றது? சார், இதெல்லாம் இவன் தான் சார் பண்ணிருப்பான். இதெல்லாத்துக்கு இவன் தான் காரணம். நீங்க என்கிட்டயே இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னா பாவம் மானஸ் தனியா இருக்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணுவீங்க நீங்க?